நீங்க வந்து எந்த டைப் ஆஃப் சிம் கார்டு யூஸ் பண்ணாலும் சரி, பட் மொபைல் ரீசார்ஜ் வந்து பண்றதுக்கு தயவு செஞ்சு Google Pay, PhonePe, Paytm இது மாதிரியான அப்ளிகேஷனை யூஸ் பண்றத அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரியான அப்ளிகேஷன்ஸ்ல யூஸ் பண்ணி நீங்க மொபைல் ரீசார்ஜ் வந்து பண்ணும்போது, ஒரு ரீசார்ஜ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, குறைஞ்சபட்சம் ரூ. 1 அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 3 வரைக்கும் உங்களுக்கு சார்ஜஸ் வந்து பண்றாங்க. ஸோ தேவையில்லாம அந்த மாதிரியான அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி மொபைல் ரீசார்ஜ் வந்து பண்றதுக்கு பதிலா, நான் சொல்ற இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி மொபைல் ரீசார்ஜ் வந்து பண்ணுங்க. நீங்க ரீசார்ஜ் பண்ற ஒவ்வொரு ரீசார்ஜுக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, குறைஞ்சபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா 1%ல இருந்து அதிகபட்சம் வந்து 4.5% வரைக்கும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும். அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, நான் சொல்ற இந்த அப்ளிகேஷனை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு நீங்க ரெஃபரும் வந்து பண்ணலாம். இப்படி நீங்க ரெஃபர் பண்றது மூலமா 10 பேரை ரெஃபர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரூ. 250 உங்களுக்கு கேஷும் வந்து உங்களோட அக்கௌண்ட்ல கிரெடிட்டட் ஆகும். இதை நீங்க வந்து ரீசார்ஜ் பண்றதுக்கோ இல்ல வேற ஏதாவது ஒரு பில் பேமெண்ட் பண்றதுக்கோ நீங்க வந்து யூஸும் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட அக்கௌண்ட் பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரூ. 475 கிட்ட இருக்குது. இதை யூஸ் பண்ணி நீங்க மொபைல் ரீசார்ஜ், டிடிஹெச் ரீசார்ஜ், கிரெடிட் கார்டு பில் பேமெண்ட், அதுக்கப்புறம் யூடிலிட்டி பில் பேமெண்ட், அதுக்கப்புறம் பாரத் பில் பேமெண்ட், எல்லா விதமான பாரத் பில் பேமெண்ட்டும் இந்த ஒரு அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி நீங்க வந்து பே பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாம இதுல வந்து பாத்தீங்கன்னா கிஃப்ட் கார்டு ஜெனரேட் பண்ற ஆப்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ இதுல கொடுத்திருக்கிற இந்த அப்ளிகேஷன்ஸ்லாம் நீங்க வந்து கிஃப்ட் கார்டு வந்து இதுல இருந்து ஜெனரேட் வந்து பண்ணும்போது அதுலயும் உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும். எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா, நீங்க அமேசான்ல ஏதாவது ப்ராடக்ட் ஷாப்பிங் வந்து பண்ண போறீங்க அப்படின்னா, ஸோ அதை வந்து டைரக்டா பர்ச்சேஸ் பண்றதுக்கு பதிலா இதுல போயிட்டு நீங்க வந்துட்டு ஒரு அமேசான் கிஃப்ட் வவுச்சர் வந்து நீங்க ஜெனரேட் வந்து பண்ணலாம். அப்படி பண்ணும்போது அதுல உங்களுக்கு 1% வரைக்கும் டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும். இதுல ஒரு 1% நீங்க சேவ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த கிஃப்ட் கார்டை எடுத்துட்டு போயிட்டு நீங்க அமேசான்ல ரீடீம் பண்ணி நீங்க அந்த ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் வந்து பண்ணும்போது உங்களுக்கு இதுல ஒரு அமௌண்ட்டை வந்து கண்டிப்பா உங்களால சேவ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம ஓடிடி சைட் வந்து பாத்தீங்கன்னா, நீங்க ஏதாவது ரீசார்ஜ் வந்து பண்றீங்க அப்படின்னாலும் ஸோ அந்த ஓடிடி சைட்டை வந்து ரீசார்ஜ் பண்றதுக்கான அந்த ஒரு ஆப்ஷனுமே இங்க வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஓடிடி பிளாட்ஃபார்மை நீங்க இது மூலமா வந்து டாப் அப் வந்து பண்ணும்போதும் உங்களுக்கு அதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா நிறையவே வந்து டிஸ்கவுண்டும் வந்து கிடைக்கும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா டீல் அப்படின்னு ஒரு ஆஃபர் வந்து கொடுத்திருப்பாங்க. இதை கிளிக் பண்ணீங்கன்னா டாப் பிராண்ட்ல எதுல எவ்வளோ டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும் அப்படிங்கறத கொடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் கிஃப்ட் கார்டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க பாருங்க. ஸோ இந்த கிஃப்ட் கார்டு ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓடிடி சைட் ரீசார்ஜ் பண்றதுல இருந்து அதே மாதிரி நீங்க ஃபுட் ஆர்டர் பண்ற வரைக்கும் ஸோ எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து கிஃப்ட் கார்டு ஜெனரேட் வந்து பண்ண முடியும். இந்த கிஃப்ட் கார்டு ஜெனரேட் வந்து பண்றது மூலமா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 10% டிஸ்கவுண்ட், 25% டிஸ்கவுண்ட், 5% டிஸ்கவுண்ட், இது மாதிரி ஒவ்வொரு பிராண்ட்லயும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு விதமான டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும். எக்ஸாம்பிளுக்கு நீங்க வந்து மூவி டிக்கெட் வந்து புக் பண்ண போறீங்க அப்படின்னா அதோட அமௌண்ட் வந்து எவ்வளவு வருது அப்படின்னு கால்குலேட் பண்ணிட்டு அந்த அமௌண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிஃப்ட் கார்டு ஜெனரேட் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ அந்த கிஃப்ட் கார்டு ஜெனரேட் வந்து பண்ணும்போது இதுல 4.5% வரைக்கும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் வந்து கிடைச்சிரும். ஸோ அதுக்கப்புறம் இந்த கிஃப்ட் கார்டை எடுத்துட்டு போயிட்டு புக் மை ஷோல ரீடீம் பண்ணி நீங்க அந்த அமௌண்ட்டுக்கு நீங்க மூவி டிக்கெட் வந்து புக் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி வந்து பண்றதுனால உங்களுக்கு நிறையவே அமௌண்ட் வந்து சேவ் ஆகும். சொமேட்டோவில் கிஃப்ட் கார்டு ஜெனரேட் வந்து பண்ணீங்கன்னா 2%, ஸ்விக்கில ஜெனரேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 3%, இது மாதிரி நிறையவே வந்து உங்களுக்கு கேஷுமே வந்து கிடைக்கும். இந்த அப்ளிகேஷனோட லிங்க் வந்து கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, நம்ம வந்து ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு விதமான சிம் கார்டு நெட்வொர்க் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இதோட ரீசார்ஜ் பண்றதுலயும் உங்களுக்கு நிறையவே கமிஷன் வந்து ஏர்ன் பண்ண முடியும். இதை வந்து செக் பண்றதுக்கு இதுல வந்து கமிஷன் சாட் அப்படின்னு சொல்லி மேல ஒரு ஹெட்டிங் கொடுத்திருப்பாங்க. இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எந்தெந்த சிம் கார்டுக்கு ரீசார்ஜ் பண்ணும் போதுமா நமக்கு எந்தெந்த சிம் கார்டுக்கு நம்ம ரீசார்ஜ் பண்றது மூலமா நம்ம எவ்வளவு ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கறத இங்க வந்து பார்க்கலாம். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏர்டெல் மொபைலுக்கு ரீசார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா 1.3% வரைக்கும் உங்களுக்கு கேஷ்பேக் வந்து கிடைக்கும். ஸோ அந்த அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்க வாலெட்லயே கிரெடிட்டட் ஆயிரும். பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட் தான் உங்க வாலெட்ல இருந்து டெபிட்டட் ஆகும். அடுத்தது பிஎஸ்என்எலுக்கு மட்டும் நீங்க ரீசார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா அது எந்த டைப் ஆஃப் ரீசார்ஜா இருந்தாலும் சரி அதுல மேக்ஸிமம் 4.5% வரைக்கும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும். நீங்க மந்த்லி ரீசார்ஜ் இல்ல இயர்லி ரீசார்ஜ் யாருக்காவது பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா இதுல பெரிய அமௌண்ட் உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும். இதுக்கு அடுத்தது விஐக்கு ரீசார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா 3.40% உங்களுக்கு டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்குது. ஜியோக்கு ரீசார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா 1% வரைக்கும் வந்து கிடைக்குது. இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா டிடிஹெச் ரீசார்ஜ்ல டிஷ் டிவிக்கு 3.25% வரைக்கும் டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க. டாடா பிளே டிடிஹெச் யூஸ் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு வந்து 3.20% டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்குது. வீடியோகான் டிடிஹெச் யூஸ் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு 3.25%, சன் டைரக்ட்டுக்கு 3.25%, ஏர்டெலுக்கு வந்து பாத்தீங்கன்னா 3.25% வரைக்கும் உங்களுக்கு இதுல டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்குது. நீங்க வந்து மொபைல் ஷாப் வச்சிருக்கீங்க இல்ல உங்க ஏரியாவில் உள்ள நிறைய பேர் உங்ககிட்ட தான் ரீசார்ஜ் வந்து பண்ண வருவாங்க இல்ல உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் நிறைய பேர் வந்து
மொபைல் யூஸ் பண்றாங்க, அவங்க எல்லாருக்குமே ரீசார்ஜ் நான் தான் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னா, ஸோ கண்டிப்பா நீங்க இந்த அப்ளிகேஷனை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த அப்ளிகேஷன் மூலமா நீங்க வந்து மொபைல் ரீசார்ஜ் வந்து பண்ணும்போது உங்களுக்கு நிறையவே கேஷ்பேக் வந்து கிடைக்கும். பட் இதுல இருக்கிற அமௌண்ட்டை வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டைரக்டா ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ண முடியாது. அதுக்கு பதிலா இதுல வந்து அமௌண்ட்டை நீங்க வந்துட்டு மொபைல் ரீசார்ஜ் இல்ல வேற ஏதாவது பில் பேமெண்ட்டுக்கு நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா எப்படி நம்ம இதுல கமிஷன் ஏர்ன் பண்றதுன்னு பார்த்திருப்பீங்க. அடுத்தது இதுல எப்படி பணத்தை வந்து ஆட் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆட் பேலன்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிட்டு ஆன்லைன் டெபாசிட் அப்படிங்கறத கிளிக் பண்ணிட்டு இதுல 3 ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. இதுல எதை வேணாலும் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ப்ரொசீட் கொடுத்துட்டு இப்போ உங்களுக்கு எவ்வளவு அமௌண்ட் என்டர் பண்ணணுமோ அந்த அமௌண்ட் எவ்வளவு அமௌண்ட் ஆட் பண்ண விரும்புறீங்களோ அந்த அமௌண்ட் ஆட் பண்ணிட்டு பே அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் இது மாதிரியான அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும். இதுல எந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி நீங்க உள்ள பணத்தை ஆட் பண்ண விரும்புறீங்களோ அந்த ஒரு அப்ளிகேஷனை செலக்ட் பண்ணி நீங்க பணத்தை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது மாதிரி உள்ள வந்து ஆடட் ஆயிரும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50 ரூபாய்க்கு ரீசார்ஜ் வந்து பண்ண போறீங்க அப்படின்னா ஒரு 100 ரூபாய் உள்ள ஆட் பண்ணி வச்சுக்கிட்டு இதுல ப்ரீபெய்ட் ரீசார்ஜ் அப்படிங்கிற ஆப்ஷன்ல போயிட்டு இதுல மொபைல் நம்பர் அப்புறம் என்ன சிம் கார்டு நெட்வொர்க்கோ அது, அதுக்கப்புறம் சர்க்குலர் தமிழ்நாடா சென்னையா அது, அதுக்கப்புறம் அமௌண்ட் வந்து என்டர் பண்ணிக்கலாம். இல்லைனா வியூ பிளான் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பிளான் வந்து ஓப்பன் ஆகும். அதுல இருக்கக்கூடிய ஆஃபரை பார்த்து நீங்க வந்துட்டு இதை வந்து ரீசார்ஜ் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இதை வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்துட்டு யூஸ் பண்றதோட ஸ்டாப் பண்ணிடாம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் இதுல வந்து பாத்தீங்கன்னா ரெஃபர் அண்ட் ஏர்ன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணி அவங்களுக்கு ரெஃபரும் வந்து பண்ணுங்க. இப்படி நீங்க 10 பேரை ரெஃபர் பண்ணும்போது உங்களுக்கு 250 ரூபாய் கேஷ்பேக் இந்த இடத்துல வந்து கிரெடிட்டட் ஆயிரும். அதே மாதிரி நீங்க வந்துட்டு இப்போ ஒரு பிஎஸ்என்எலுக்கு ரீசார்ஜ் பண்றீங்க அப்படின்னா அதுல வந்து 50 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்றீங்க, அதுல உங்களுக்கு ஒரு 2 ரூபாய் கேஷ்பேக் கிடைக்குதுன்னு வைங்களா, அப்போ 48 ரூபாய் உங்களோட இந்த வாலெட்ல இருந்து டெபிட்டட் ஆகும். மீதி 2 ரூபாய் இதுலயே தான் வந்து இருக்கும். அப்போ அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு கமிஷன் அப்படின்னு சொல்லலாம். அப்படிதான் வந்து கமிஷன் இதுல ஆடட் ஆகும். ஸோ இது மாதிரி உங்களோட வீடுகளை சுத்தி இருக்கிறவங்க இல்ல உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் யாருக்காவது நீங்க ரீசார்ஜ் பண்ணி கொடுக்குறீங்க, இல்ல உங்களுக்கு நீங்க அடிக்கடி ரீசார்ஜ் பண்ணுவாங்க, எங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் நிறைய பேருக்கு நான் ரீசார்ஜ் வந்து பண்றேன் அப்படின்னாலும் ஸோ மறக்காம இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணுங்க. நம்மளோட சப்ஸ்கிரைபர் அண்ட் வியூவர்ஸ் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு ஒன் ஆஃப் த ட்ரஸ்டடான ஒரு அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட நான் வந்து பாத்தீங்கன்னா இதை யூஸ் பண்ணி தான் வந்து பாருங்க நான் வந்து எல்ஐசி பில்லு, அதுக்கப்புறம் ரீசார்ஜ், அமேசான் கிஃப்ட் வவுச்சர் வந்து ஜெனரேட் வந்து பண்ணியிருக்கேன். அப்புறம் கிரெடிட் கார்டுக்கு பில் பேமெண்ட் எல்லாம் வந்து பண்ணலாம். ஆனா அதுலலாம் பெருசா கமிஷன் வந்து கிடைக்காது, 1 ரூபாய் தான் வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் பிஎஸ்என்எலுக்கு ரீசார்ஜ் வந்து இது மூலமா தான் வந்து பண்ணியிருக்கேன் பாருங்க. இது மாதிரி நான் இதுல வந்து நிறையவே வந்து பண்ணியிருக்கேன். கிரெடிட் கார்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுல இருந்து டாப் அப் பண்றதுனால பெனிஃபிட்லாம் வந்து கிடைக்காது. கிஃப்ட் கார்டு வந்து பாத்தீங்கன்னா இதுல ஜெனரேட் வந்து பண்ணீங்கன்னா நல்ல பெனிஃபிட் வந்து இருக்கும். அதே மாதிரி மொபைல் ரீசார்ஜ், அதுக்கப்புறம் பாருங்க பிளிப்கார்ட்ல வந்துட்டு நிறைய கிஃப்ட் கார்டு நான் இதுல இருந்து ஜெனரேட் வந்து பண்ணி தான் நான் வந்து பர்ச்சேஸும் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ என்னோட ரெகுலர் யூசேஜுக்கும் நான் வந்து மொபைல் ரீசார்ஜ் வந்து பண்றதுக்கும் நான் வந்து இந்த அப்ளிகேஷனை தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஃபோன்பே, கூகுள் பே, பேடிஎம் இது மாதிரியான அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி நான் மோஸ்ட்லி ரீசார்ஜ் பண்ணதே கிடையாது. இந்த அப்ளிகேஷனை தான் நான் வந்து ரெகுலர் யூஸ்க்கு நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அந்த அளவுக்கு ஒரு ஒர்த்தபிளான ஒரு ஒன் ஆஃப் த அப்ளிகேஷன் தான். ஸோ நீங்க வந்து நிறைய ரீசார்ஜ் வந்து பண்ணுவீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த அப்ளிகேஷனை வந்து யூஸ் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு ரொம்பவே ஒர்த்தபிளா இருக்கும். உங்களோட மணி இந்த ஒரு அப்ளிகேஷன் மூலமா நிறையவே சேவ் ஆகும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம். இதுல யூட்டிலிட்டி பில் பேமெண்ட் எல்லா விதமான பில் பேமெண்ட்டுமே இந்த ஒரே ஒரு கேட்டகரியிலே கொடுத்துருப்பாங்க. நீங்க சிலிண்டர் புக் பண்றதுல இருந்து ஃபாஸ்டாக் ரீசார்ஜ் பண்றது வரைக்கும் எல்லாமே இதுல பண்ணிக்கலாம். அதே மாதிரி பிராட்பேண்ட் ரீசார்ஜ் வந்து பண்ற ஆப்ஷன் கூட இதுல வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்குது. எல்லா விதமான ஆப்ஷனுமே இதுல உங்களுக்கு அவைலபிளா இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இன்னைக்கு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண இந்த அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.